ஹலோ கைஸ் வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நிதி ஆயோக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம த்ரோன் அகாடமியில் எக்கனாமிக் ஃப்ரீ வீடியோ கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம், இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், சிந்தனையாளர்களின் பங்களிப்பு, அதுக்கப்புறம் திட்டக்குழு, தேசிய வளர்ச்சி சபை, இது எல்லாத்தையுமே 4 வீடியோஸ்லாம் கொடுத்துட்டோம். அந்த வீடியோ பதிவை பார்க்காதவங்க தயவு செஞ்சு அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நிதி ஆயோகுடைய கண்டினியூவேஷன் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நீங்க எந்த தேர்வா எடுத்துக்கங்களேன், குரூப் 1, குரூப் 4, குரூப் 2 எந்த தேர்வா இருந்தாலும் நிதி ஆயோக்ன்றது கொஸ்டின் இல்லாம இருந்ததே கிடையாது. ஸோ அப்போ இந்த ஒரு வீடியோவ பார்க்குறீங்க, அதுல எந்த கொஸ்டின் வந்தாலும் அழகா போட்டுடலாம். ஸோ நான் என்ன பண்ண போறேன்றத உங்களுக்கு இந்த வீடியோ பதிவுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். கவனிச்சுக்கிறீங்களா? ஸோ என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றது இந்த வீடியோல சொல்லிடுவோம்ப்பா. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்லப் போறேன். ஸோ புக் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார திட்டம் மேம்பாடு மற்றும் திட்டமிடல்னு ஒரு லெசன் இருக்குங்க. மேம்பாடு திட்டமிடல். இந்த பாடத்திலிருந்து சோர்ஸ் எடுத்திருக்கோம். பிளஸ் அவுட் சோர்ஸ் எடுத்திருக்கேங்க. அவுட் சோர்ஸ் எவ்வளோ எடுத்திருக்கோன்றது சொல்லப் போறேன். கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ல என்னென்ன மாரிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் சொல்லப் போறேங்க. ஸோ அப்ப என்னன்னா, உங்களுக்கு ஏ டூ இசட் இந்த ஒரு வீடியோ பதிவுல முழுசா குடுத்துடுறேன். சரிங்களா? அப்போ வீடியோ பதிவ முழுசா பாருங்க. உங்களுடைய கேள்விகள் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா, நாங்க உங்களுக்கு கிளாரிஃபை குடுத்துருவோங்க. சரிங்களா? ஸோ ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அப்ப கவனிச்சுக்கங்க. நிதி ஆயோக் கிட்டத்தட்ட ஒரு திட்டக்குழுவிற்கு பதிலாக கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம்ம வேற பாயிண்ட் ஆஃப் வியூல இதுக்கப்புறம் படிச்சிடலாங்க. ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினே கேட்டிருந்தாங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இது வந்து நிதி ஆயோகோட ஃபுல் ஃபார்ம் கேட்டிருந்தாங்க ஒரு எக்ஸாம்ல. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பிக்சர் வச்சு ஒரு கொஸ்டின் முடிச்சிட்டோம் பாருங்க. ஸோ இதுதான் ஸ்டார்ட்டிங்கே. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்றது தான் நிதியோடைய ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்க. சரி ஓகே. என்ன சார் நடந்துச்சு அப்படின்னு பாருங்களேன். நம்ம இந்திய நாட்டை காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பிஜேபின்றது கட்சி ஆட்சி பிடிச்ச உடனே பிரதமர் மோடி வந்து பார்த்தீங்கன்னா, அறிவிப்பு எடுக்கிறார். ஸோ நம்ம வந்து ஏன் இன்னும் 5 ஆண்டு திட்டங்களே படுத்துட்டு இருக்கணும்? டைரக்ட்டா என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆலோசனை குடுக்கணும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்குறாங்க. அப்போ திட்டக்குழுவிற்கு பதிலாக நிதி ஆயோக் எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா, 8வது மாசம் 13ஆம் தேதி எடுக்குறாங்கப்பா. ஆனா பிரதமரால என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, அறிவிக்கப்படுது. எப்போ? ஆ 15 8வது மாசம். ஓகேங்களா? 2014ஆம் ஆண்டே அவர் வந்த உடனே இதான் பண்றாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 17 2 நாள்ல பாருங்களேன். 13லருந்து 15, 15லருந்து 17. அப்படியே என்ன பண்றோம்னா, 64 ஆண்டுகளாக செயல்பாட்டில் இருந்த திட்டக்குழு கலைக்கப்பட்டது. பிளானிங் கமிஷன் கலைக்கப்பட்டு, திட்டக்குழு கலைக்கப்பட்டு, நிதி ஆயோக் உருவாக்கப்படும்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியாயிடுச்சுங்க. ஸோ அப்போ 2014ஆம் ஆண்டு சுதந்திர தின உரையில என்ன பண்றாருன்னா இவரு, திட்டக்குழுவிற்கு மாறாக நிதி ஆயோக் உருவாக்கப்படும் என்று அறிவிச்சுட்டாரு. ஸோ அறிவிச்சுட்டு ஜனவரி 1 இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஜனவரி 1, 2015ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. பல முறை கேட்கப்பட்டது. நிதி ஆயோக் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்றது. ஆனா முடிவு எடுக்கப்பட்டது, அறிவிப்பு வரப்பட்டது, பிரதமரால் அறிவிக்கப்பட்டது. நிதி ஆயோக் எதற்கு பதிலாக கொண்டு வரப்பட்டதுன்னா, திட்டக்குழுவிற்கு பதிலாக கொண்டு வரப்பட்ட அமைப்பு. இது எல்லாமே கொஸ்டினா இருந்துச்சுங்க. சரி என்ன நடந்திருக்கும்? அப்படின்றத ஒரு சின்ன ஸ்டோரி மூலமா சொல்லிடலாம். இனிமே நம்ம குட்டி ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாருங்களேன். நம்ம என்ன பண்றாருன்னா, பிரதமர் மோடி வந்த உடனே ஒரு குழு அமைப்புறாங்க. என்ன சொல்றாருன்னா, "நீ இங்கிருந்து டைரக்ட்டா அமெரிக்காவுக்கு போ. யுஎஸ்ஏ. அங்க போயிட்டு எனக்கு ஏதோ ஒரு ஆலோசனை வழங்கும் அமைப்பு இருக்காம். அந்த ஆலோசனை அமைப்ப பத்தி ஸ்டடி பண்ணிட்டு வா" அப்படின்றாரு. அப்போ அந்த குழுவுடைய தலைவரா யார் இருக்காருன்னா, அஜய் சிப்பர் இருக்காரு. ஸோ அஜய் சிப்பர் என்ன பண்றாருன்னா, அமெரிக்காவ போயிட்டு, ஓகே இங்க நிதி ஆயோக் இருக்கு. 50 மாகாணங்கள் இருக்கு. 50 மாகாணங்கள்லயும் என்ன பண்றாங்க, ஆலோசனை குடுக்குறாங்க, முடிவு எடுக்குறாங்க. அழகா திட்டங்கள வகுத்து செயல்படுத்துறாங்க. இது ஒரு நல்ல விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. ஸோ அப்போ நிதி ஆயோக் அஜய் சிப்பர் தலைமையில் பரிந்துரையின்படி தான் உருவாக்கப்பட்டது. ஆனா மாதிரின்னு கேட்டாங்களாம். எக்ஸாம்ல கேட்பாங்கப்பா. எந்த மாதிரின்னா, இப்ப எல்லாத்துக்குமே இருக்கு. அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள் எல்லாமே மாதிரி இருக்குல்ல. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அமெரிக்க மாதிரியை அடிப்படையாகக் கொண்டது. இன்னொரு கொஸ்டின் புதுசா இன்ஃபர்மேஷன் தெரியுதுங்களா உங்களுக்கு? அமெரிக்க மாதிரியை அடிப்படையாகக் கொண்டது. அப்ப யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டதுன்னா, அஜய் சிப்பர் குழுவின் தலைமையில் தான் அமைக்கப்பட்டது அப்படின்றாங்க. ஸோ அந்த இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். அமைச்சரவை குழு தீர்மானத்தின் அடிப்படையில் இது உருவாக்கப்பட்டது. இட் இஸ் எ நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்படியே என்ன பண்றாங்க, டைரக்ட்டா ஏன்னா
அரசியல் அமைப்பில் சார்ந்த அமைப்பா இருந்துச்சுன்னா, ஆர்டிகல்ஸ் இருக்கும். அது ஒரு பிரச்சனையே இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாரி பாருங்க, ஆலோசனை வழங்கும் அமைப்பு. நோட் பண்ணிக்கங்கப்பா இத. கொள்கைகளை தீர்மானிக்கும் அமைப்பு. இந்த கொள்கையை இப்படி செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்கும் அமைப்பாவும் இது இருக்கு. ஸோ பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு புதிய வேர்ட் இருக்கு. ராஷ்டிரிய பரிவர்த்தன சான்ஸ்தா. அதுங்க சார் ராஷ்டிரிய பரிவர்த்தன சான்ஸ்தான்னா, சமஸ்கிருத மொழியில் சமஸ்கிருத மொழியில் இது என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ராஷ்டிரிய பரிவர்த்தன சங்ஸ்தான்றது நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு மீனிங் வச்சிருக்காங்க பாருங்கப்பா. இதன் பொருள் இந்தியாவை மாற்றும் தேசிய நிறுவனம். இந்தியாவை மாற்றும் தேசிய நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த ராஷ்டிரிய பரிவர்த்தன சங்ஸ்தான்றது சமஸ்கிருத மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப நிதி ஆயோக்ன்றத கண்டுபிடிச்சு அழகா வந்துச்சுங்க. இதுதாங்க ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நிதி ஆயோக். ஸோ இப்ப திட்டக்குழுக்கு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்தோம்ல, அதே மாதிரி நிதி ஆயோக்கும் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்தாச்சுங்க. ஸோ இதன் பொருள் இந்தியாவை மாற்றும் தேசிய நிறுவனம் சொல்லியாச்சு. சிந்தனை களஞ்சியம். என்னன்னா, உனக்கு ஒரு சிந்தனை இருக்குன்னா, அத நீங்க தைரியமா வெளிப்படுத்துங்க. இதன் மூலியமா என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அப்போ நிதி ஆயோக் அறிவிக்கப்பட்டது ஜனவரி 1ஆம் தேதி. அடுத்த மாசமே பிப்ரவரி 8ஆம் தேதி முதல் கூட்டம் நடைபெற்றது. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த மாரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. எந்த எந்த தேதியில் கூட்டப்படுதுன்னா, பிப்ரவரி 8. ஓகேங்களா? நிறுவியவர் பிரதமர் மோடி. இதனுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்னு கேட்பாங்கப்பா. நியூ டெல்லியில் தான் இதனுடைய தலைமையகம் இருக்கிறது. அப்படின்றத தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ இந்த ஒரு வேர்ட் கவனிங்கப்பா. அமைப்பு வழி திட்டமிடல். அது என்ன சார் அமைப்பு வழி திட்டமிடல்னா, ஏற்கனவே உள்ள அமைப்பு முறைகளை மாற்றி புதிதாக ஒன்றை உருவாக்க திட்டமிடுவது தான் அமைப்பு வழி திட்டமிடல். புரியுதுங்களா? ஏற்கனவே இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் மாற்றி புதுசா இருக்கிறாங்க. அதுதான் அமைப்பு வழி திட்டமிடல். அப்ப மாநில அரசாங்கங்கள், ஒன்றிய பகுதிகள் பொருளாதார பிரதிநிதித்துவத்திற்கான அமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நிதி ஆயோக். இது கேட்பாங்கப்பா டைரக்ட்டா. மாநில அரசாங்கங்கள், ஒன்றிய பகுதிகள் பொருளாதார பிரதிநிதித்துவத்துக்கான அமைப்பு எதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, நம்ம திட்டக்குழுவை செலக்ட் பண்ணக்கூடாது. ஆப்ஷன்ல நிதி ஆயோக் தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, நிதி ஆயோக் குடுத்துருக்காங்க. அப்போ அமைச்சரவை குழு தீர்மானத்தின்படி தான் அமைக்கப்பட்டது. ஆலோசனை அமைப்புன்றது தெரிஞ்சுக்கங்க. சரிங்க சார். எதற்காக அமைக்கணும்? ஏன்னா நல்லபடியா செயல்பட்டுட்டு இருக்கு திட்டக்குழு. 5 ஆண்டு திட்டங்களும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. வெற்றி தோல்வின்றது சகஜம். ஆனா எதற்காக நீங்க எடுத்துட்டு வரீங்க? அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார்கிட்டயும் இருக்கும். கண்டிப்பா நெறைய காரணங்கள் இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல நெறைய காரணங்கள் எடுக்குறான் பாருங்க. 5 ஆண்டு திட்டங்கள், திட்டங்களை உருவாக்கி அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் பொருளாதார இலக்குகளை எட்டும் வகையில் போட்டிருப்பாங்க. அப்போ பொருளாதார இலக்குகளை எட்டும் வகையில் ஆதாரங்களை திரட்டி நிதி ஒதுக்கீடு செய்தது பார்த்தீங்கன்னா, 5 ஆண்டு திட்டங்கள் திட்டக்குழு. அதற்கு மாறாக இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்க. அதற்கு மாறாக நிதி ஆயோக் என்ன பண்றாங்கன்னா, சில விஷயங்கள் கொண்டு வராங்கப்பா. இந்தியாவை மாற்றும் தேசிய நிறுவனம் புதிய அமைப்பாகவும், சிந்தனை குழுவாகவும் உருவாக்கப்பட்டது. என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து சிந்தனை குழுவா செயல்படுறேன். இந்த நிதி ஒதுக்கீடுலாம் வேண்டாம். ஆலோசனை குடுக்குறேன் அப்டின்றாங்க. அப்போ 28 மாநிலங்கள், 8 ஒன்றிய பகுதிகளின் தலைவர்களை உள்ளடக்கி இருக்கா பாருங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஓகேங்களா? அப்ப பாருங்க இந்த 28 மாநிலங்கள்ல முழு நேர நிர்வாகியான துணைத் தலைவர். இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் டைரக்ட்டா இருக்கும்பா. முழு நேர நிர்வாகி யாருன்னு சொல்லிட்டு குரூப் 4 கொஸ்டின்ல கேட்டுருக்காங்க. அவர் யாருன்னா துணைத் தலைவர் தான் இருப்பாரு. சரிங்களா? ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, தலைமை அதிகாரி. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தலைமை அதிகாரி. பொறுமையா எழுதுங்க. அப்பதான் உங்களுக்கும் புரியும். தலைமை அதிகாரி, நிபுணர்கள் நிபுணர்கள். இவங்க எல்லாரையுமே உள்ளடக்கியது தான் நிதி ஆயோக். அப்ப நான் அந்த தி 5 திட்டங்கள்ல அந்த மாரி விஷயம் கிடையாது. இவங்கலாம் நேரடியா யாருக்கு பதில் சொல்லுவாங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவுக்கு பதில் சொல்லுவாங்க. பிரதமருக்கு நேரடியாக பதில் சொல்லுவாங்க. ஆனா திட்டக்குழு அப்படி கிடையாது. மாறுபட்டது. அதுக்கு 2 பெர்மிஷன் வாங்கணும் நீங்க. தேசிய வளர்ச்சி சபைகிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணும்ன்றாங்க. சரிங்களா? அதாவது நம்ம நிதி ஆயோக் தலைவரே பிரதமருக்கு நேரடியாக பதில் சொல்வார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா திட்டமிடல் தொடர்பான முக்கிய வேறுபாடு என்னவென்றால், நிதி ஆயோக் திட்டமிடலில் பெரும் ஆர்வம் காட்டுமாறு மாநில அரசுகளுக்கு வாய்ப்புகளை வழங்கும். புரியுதுங்களா? நிதி ஆயோக்குடைய வேலை என்னன்னா, மாநில அரசு நீங்க எடுத்துக்கங்க. உங்க வாய்ப்புகள எடுத்துக்கிட்டு நீங்க எனக்கு ஒரு ஆலோசனை குடுங்க. நான் அந்த ஆலோசனையை செயல்படுத்தலாமா வேணாமான்றத சொல்றேன். அப்போ மாநில அரசுகளுக்கு என்னது வாய்ப்புகள் இருக்கிறதுன்றாங்க. ஆனா திட்ட ஆணையத்திற்கு அந்த அணுகுமுறையோ அல்லது அனைத்து மாநிலங்களுக்கு ஒரே அளவினை கொண்டதாகும். ஸோ என்னன்னா, திட்டம் தீட்டப்பட்டுச்சு. இந்தாங்க இந்த 300 மூட்டை நெல்லு இலக்கு.
அந்த இலக்கை எல்லாரும் அடைங்க அப்படின்றாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, திட்டக்குழுவிற்கு இருந்த ஒரு சின்ன டிராபேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. ஒன் செகண்ட் கைஸ். நெக்ஸ்ட். திட்டக்குழு திட்டங்களை உருவாக்கி நிதி ஒதுக்கீடு செய்தது. இதுதான் இந்த பாயிண்ட் கேட்பாங்கப்பா எக்ஸாம்ல. ஆனா நிதி ஆயோக் ஆலோசனை மட்டுமே வழங்கும் சிந்தனை குழுவாக இருக்கிறது. நிதி ஒதுக்கீடு செய்யும் அதிகாரம் நிதி ஆயோக்கிற்கு இல்லை. இத நான் ரிப்பீட்டட் மூட்ல சொல்லிட்டே இருப்பேன். கவனிங்க. நிதி ஒதுக்கீடு செய்யும் அதிகாரம் யாருக்கு இல்ல? நிதி ஆயோக்கு கிடையவே கிடையாது அப்படின்றத நீங்க தெளிவா இங்கேயே ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அப்ப திட்ட கமிஷன் மையப்படுத்தப்பட்ட அமைப்பாக செயல்பட்டு தேசிய வளர்ச்சி குழுவாக மாநிலங்களின் கருத்துக்களை கேட்டது. இப்ப புரியுதுங்களா? திட்டக்குழு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு அமைப்பாக செயல்பட்டு தேசிய வளர்ச்சி குழு தான் போய் அவங்களுடைய கருத்துக்கள கேட்பாங்க. ஆனா, அந்த கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளுமா பட்டா நெறைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆனா, நிதி ஆயோக் கூட்டுறவு கூட்டாட்சியை வலியுறுத்தி, மாநிலங்களின் பங்கேற்பை ஊக்கப்படுத்தி, கொள்கைகளை உருவாக்கி, நேரடி வாய்ப்புகளை வழங்குகிறது. அப்போ நேரடி வாய்ப்புகளை வழங்குவது யாருன்னா, நிதி ஆயோக் அப்படின்றத நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாங்க. தட்ஸ் எனஃப்ங்க. ஸோ இதுதாங்க காரணங்கள். காரணம் கேட்டீங்கன்னா, நீங்க நெறைய சொல்லிட்டே போலாம் இன்னும். ஆனா, இந்த காரணங்கள் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எழுதிக்கலாங்க. ஓகேங்களா? அடுத்தது அமைப்புங்க. ஸோ இதுலருந்து கேள்விகள் வருமான்னு கேட்டீங்கன்னா, வராம இருக்கவே இருக்காது. ஸோ திட்டக்குழுவின் தலைவர் யாரு அப்படின்றது நமக்கு எப்படி தெரியுமோ, அதே மாதிரி நிதி ஆயோக்குடைய தலைவர் யாருன்னா பிரதமர். கொஸ்டின் கேட்பாங்கப்பா. பிரதமர் தான் நிதி ஆயோக்குடைய தலைவர். சரி துணைத் தலைவர் யாரால் நியமிக்கப்படுறார்ன்னா, பிரதமரால் நியமிக்கப்படுவார். எழுதிக்கங்க. சார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆளும் குழுன்னு ஒரு குழு இருக்கா? கண்டிப்பா இருக்குங்க. ஆல் ஸ்டேட் சிஎம். நாங்க நீங்க தமிழ்ல எழுதணும். அனைத்து மாநில முதலமைச்சர்கள். ஓகேங்களா? யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்கள். யூடி இருக்காங்கல்ல, அவங்களுடைய சிஎம் ஆட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, துணைநிலை ஆளுநர்கள், லெப்டினன்ட் கவர்னர்ன்னு சொல்லக்கூடியவர்கள். பாருங்க, ஆளும் குழுவில் உள்ளவர்கள் யாருன்னு சொல்றேன்னா, ஆல் ஸ்டேட் சிஎம், யூனியன் ஸ்டேட் சிஎம், லெப்டினன்ட் கவர்னர், துணைநிலை ஆளுநர்கள் இவங்க எல்லாருமே உள்ளடக்கியது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுன்னு சொல்லி சொல்றாங்கப்பா. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது பிராந்திய கவுன்சில் அப்படின்றது ஒரு வார்த்தைய யூஸ் பண்றாங்கப்பா. அது என்ன சார் பிராந்திய கவுன்சில்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் அல்லது அவரது நீ அ பிரதமர் தான் இது ஸ்டார்ட் பண்ணுவாங்க பிராந்திய கவுன்சில்ல. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. நியாயமானவரா யாருன்னா கருதி அவருடைய தலைமையில முதலமைச்சர்கள் இருப்பாங்கப்பா பிராந்திய கவுன்சில்ல. அப்ப பிராந்தியம்னா என்ன சொல்லுவாங்க? மாநிலங்கள் சொல்லலாமா பாருங்க. மாநிலங்கள். அந்த மாநிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஆட் ஆகிட்டே வந்துட்டே இருக்கும். ஸோ, அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மாநிலங்கள் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்லிருங்க. ஒன் செகண்ட் காய்ஸ் அப்படியே லைன்ல இருங்க. ஓகே. ஸோ, அப்போ இங்க யார் வருவாங்கன்னா, முதலமைச்சர்கள் வருவாங்க. லெப்டினன்ட் கவர்னர் வருவாங்கப்பா. பிரதமர் சொல்லி. சிஎம்ஸ் இருப்பாங்க. லெப்டினன்ட் கவர்னர் இவங்க எல்லாருமே இருக்கக்கூடியது தான் சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது. பார்ட் டைம் மெம்பர்ஸ்ன்னு கேட்பாங்க. சுழற்சி அடிப்படையில் ஓகேங்களா? இங்க கவனிப்பா சுழற்சி அடிப்படையில் தான் முன்னணி ஆராய்ச்சி நிறுவனங்களிலிருந்து 2 உறுப்பினர்கள் 2 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இதெல்லாம் நீங்க எழுதிக்கணும். சரியா? 2 மெம்பர்ஸ் இருப்பாங்க. முழு நேர உறுப்பினர்கள் யாருன்னா, பிரதமரால் பரிந்துரைக்கப்படும் மத்திய அமைச்சர்கள் குழுவிலிருந்து அதிகபட்சம் 4 மெம்பர்ஸ். எத்தன மெம்பர்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா 4 மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? தலைமை நிர்வாக அதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் ஒரு நிலையான பதவி காலத்திற்கு நியமிக்கப்படுவார். ஓகேங்களா? அவர் தான் இருப்பார். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் அரசாங்கத்தின் செயலாளர் பதவியில் இருக்கும். தலைமை நிர்வாக அதிகாரி யாருன்னா, துணைத் தலைவர். யாருங்க? துணை தலைவர் தான் வருவாரு. எக்ஸாம்ல இது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்ங்க. நெக்ஸ்ட்டுங்க. சிறப்பு அழைப்பாளர்கள். இப்ப நான் கூட போலாம். நீங்க கூட போலாம். சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ விவசாயத்துறை எனக்கு நல்லாவே தெரியுது. விளையாட்டுத்துறை எனக்கு நல்லாவே தெரியுது. நான் நிபுணரா இருக்கேன். அப்ப சிறப்பு அழைப்பாளர்கள் யாரெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்கன்னா, நிபுணர்கள். ஓகேங்களா? அடுத்தது ஆ வல்லுனர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க வல்லுனர்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மட்டும் இல்லாம அந்த பிராந்திய கவுன்சில்ல கொள்கைகளை உருவாக்கக்கூடியவர்கள், கொள்கையை உருவாக்கியாளர்கள்ன்னு சொல்லுவாங்கல்ல, கொள்கைகளை அடிப்படையாகக் கொண்டவர்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பத்திரிகையாளர்கள் எல்லாமே ஆட் ஆவாங்க. அவங்கள அழைச்சு, இதுல இந்த செக்டார்ல எப்படி நான் இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த சிறப்பு அழைப்பாளர்கள ஆட் பண்ணி சொல்றாங்கப்பா. சரிங்களா? ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அமைப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பகுதி நேர உறுப்பினர்கள் 2 பேர், முழு நேர உறுப்பினர்கள் 4 பேர், தலைமை நிர்வாக அதிகாரி யார் இருக்காங்க, துணைத் தலைவரா இருக்காரு. பிராந்திய கவுன்சில் என்னன்னா, ஆளும் குழுல யார் யார் இருக்காங்கன்றது இது கொஸ்டின்ங்க. ஆளும் குழு. சரிங்களா? அப்ப துணைத் தலைவர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? குடியரசுத் தலைவரால் கிடையாது. பிரதமரால் நியமிக்கப்படுகிறார். இங்க கொஸ்டினே அதுதான் உங்களுக்கு புரிஞ்சிடணும். நெக்ஸ்ட். சோ முதல் துணைத் தலைவர் கேட்பாங்கப்பா.
நிதி ஆயோக்கின் முதல் துணைத் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, உங்களுக்கு யார் வரணும்? அரவிந்த் பனகாரியா. அரவிந்த் பனகாரியா. ஒன்ஸ் அகைன் கைஸ் இங்க பார்த்தலாம். நிதி ஆயோக்கின் தலைமை நிர்வாக அதிகாரின்னு குடுத்துருக்கேன். தலைமை செயல் அதிகாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல துணைத் தலைவர்ன்னு குடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒருத்தர நியமிப்பாருப்பா. சரிங்களா? ஸோ இங்க சொல்றேன் பாருங்க. தலைமை செயல் அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிந்து ஸ்ரீ குல்லர். சிந்து ஸ்ரீ கொல்லர். இப்ப பாருங்க இதுதான் கொஸ்டின் உங்களுக்கு. நிதி ஆயோக்கின் முதல் தலைமை செயல் அதிகாரி சிந்து ஸ்ரீ குல்லர். ஓகேங்களா? அப்போ முதல் துணைத் தலைவர் அரவிந்த் பனகாரி அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ அப்போ சார் நிதி ஆயோக்கின் உறுப்பினர்கள் 2026 இப்போ ரீசன்ட் டேட்டாவ எடுத்து குடுக்குறேன். இதுதான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ். அப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாங்க. ஒன் செகண்ட் தண்ணி குடிச்சுக்கிறேன். ஸோ பாருங்க, இப்போ நம்மளுடைய தலைவர் யார் இருக்காங்க? பிரதமர் மோடி. அப்போ மோடி பேர் போட்டுடலாம். அடுத்தது துணைத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஸ்ரீ சுமன் பெரி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருக்காருங்க. ஸ்ரீ சுமன் பெரி. முடிஞ்சுச்சா? முழு நேர உறுப்பினர்கள் எக்ஸாம்ல கேட்பாங்க. பொருளாதார சுகாதார வல்லுநரான வினோத் பவுல், சரவத் சரவத்ன்றவரு முன்னாள் டிஆர்டிஓ தலைவரா இருக்காரு. ரமேஷ் சந்த் வந்து பார்த்தீங்கன்னா, விவசாய வல்லுநரா இருக்காரு. அ அரவிந்த் விர்மானி அப்படின்றவர் பொருளாதார நிபுணரா இருக்காரு. நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த சிறப்பு அழைப்பாளர்கள் இவங்க எல்லாமே வந்துருவாங்கப்பா. 4 உறுப்பினர்கள் இருக்காங்க. செயலாளர் யாருன்னா, நிதி சிப்பர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. திருமதி நிதி சிப்பர் தான் இருக்காங்க. பதவி வழி உறுப்பினர்கள் 4 நபர்கள் இருக்காங்க பாருங்க. அமித்ஷா உள்துறை அமைச்சர், நிர்மலா சீதாராமன் நிதித்துறை அமைச்சர், ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சர், நரேந்திர சிங் தாமோதர்ன்னு சொல்லக்கூடிய தோமர் விவசாயத்துறை அமைச்சர். நரேந்திர சிங் தோமர்ன்னு சொல்லக்கூடியவரு விவசாயத்துறை அமைச்சரா இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 2026ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கக்கூடிய நம்ம கேட்பாங்க. நிதி ஆயோக்கின் சிஇஓ யாருன்னு கேட்டோம்னா, நிதி சிப்பர் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்ங்க. ஸோ முக்கிய நோக்கங்கள் மற்றும் இலக்குகள்ங்க. என்ன சார் சொல்ல வராங்க முக்கிய நோக்கம்? கூட்டுறவு கூட்டாட்சி நம்ம பணிகள் பத்தி ஃபுல்லா பார்ப்போம். நோக்கமே நீங்க மத்திய மற்றும் மாநிலம் 2மே என்ன பண்ணணும்? சேர்ந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க ஒரு வளர்ச்சி பண்ணா 2 பேரோட ஒத்துழைப்பும் தேவைப்படும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் வச்சுடுறாங்க. அப்போ மாநிலங்கள் வலுவாக இருந்தால் மட்டும் தான் நாடு வளர்ச்சி அடையும் என்பது இங்க கூறப்படுகிறது. அப்ப கூட்டுறவு கூட்டாட்சியில இந்த இடத்துல மாநிலத்த வைக்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் பாருங்களேன். மாநிலங்களின் பங்களிப்புன்னு வைக்கிறாங்க பாருங்க இந்த இடத்துல. அது என்ன சார் மாநிலங்களின் பங்களிப்புன்னு கேட்டீங்கன்னா, மாநில அரசுகளை அதிகமாக ஈடுபடுத்தி சமமான வாய்ப்பு குடுக்கணும். சமமான வாய்ப்பு குடுக்குறது மட்டும் இல்லாம, ஊக்கத்தொகை குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சில திட்டங்கள் சொல்ட்டாங்கன்னா, அதுக்கு என்ன பண்ணணும்? ஊக்கத்தொகை குடுக்கணும் அப்படின்றது சொல்றாங்க. நெக்ஸ்ட் கிராம அளவிலான திட்டமிடல். ஸோ சில திட்டங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, நம்பகத்தன்மையாக இருக்கணும். அப்போ நம்பகத்தன்மையான திட்டங்களை உருவாக்கி, அவற்றை படிப்படியாக உயர்மட்ட அரசோடு ஒன்றிணைக்கணும். உயர்மட்ட அரசோடு ஒன்றிணைக்கணும். திட்டக்குழுவின் முந்தைய மேலிருந்து கீழ் அணுகுமுறைக்கு மாறாக, அப்புறம் கீழ இருந்து மேல் போணும். திட்டக்குழு வந்து பார்த்தீங்கன்னா, பிளானிங் கமிஷன் கவனிங்கப்பா. மேலிருந்து கீழ் வரும். ஆனா, நிதி ஆயோக் வந்து பார்த்தீங்கன்னா, நிதி ஆயோக் கீழ இருந்து மேல போகும். அப்போ ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா. கிராமம் கீழ, இந்த இடத்துல மேல இருக்க மாநிலம் இருக்குல்ல, இப்படி வரணும். கிராமங்கள்ல இருந்து போகும்போது ஈஸியா வெற்றி பெற முடியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சமூக கவனம் செலுத்தணும். கண்டிப்பாங்க. ஏன்னா பொருளாதாரத்துல நலிவடைந்த பிரிவினர் இருப்பாங்க. அவங்களுக்கு நலிவடைந்த பிரிவினர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு முக்கியமான ஸ்கீம்ஸ் கொண்டு வரணும். எல்லா திட்டங்களும் அவங்களுக்கு போணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சிறப்பு கவனம் செலுத்த சொல்றாங்க. என்னங்க சார் இலக்கு 2030 ஞாபகம் வச்சுக்கங்க. நிதி ஆயோக் ஒரு இலக்க நிர்ணயிச்சாங்க. வறுமைன்றது 2030க்குள்ள இருக்கவே கூடாது யார்கிட்டயும் அப்படின்றத தெளிவுபடுத்தி சொல்லியிருக்காங்கப்பா இந்த இடத்துல. நெக்ஸ்ட் நீண்ட கால திட்டங்கள பத்தி சொல்றாங்கப்பா. ஸோ நாட்டின் வளர்ச்சிக்கு நீண்ட கால கொள்கை மற்றும் திட்டங்கள் வேணும். அத உருவாக்கி செயல்படுத்தும்போது, மதிப்பாய்வு செய்து தரம் உயர்த்தணும். ஒவ்வொரு டைமும் என்ன பண்ணணும்னா, மதிப்பு பண்ணணும். மதிப்பாய்வு செய்து தரம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒவ்வொரு திட்டத்த நம்ம செயல்படுத்துறது முக்கியம் இல்ல. அத மதிப்பாய்வு செய்யணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் தொழில்நுட்ப ஆலோசனைய வந்து வைக்கிறாங்கப்பா. மத்திய மாநில அரசுக்கு தொழில்நுட்ப ஆலோசனைய நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கங்க அப்படின்றது இவங்களே சொல்லிட்டாங்க. ஒருங்கிணைந்த கொள்கைகள். நீ கொள்கைய உருவாக்கு. அத பத்தி பிரச்சனையே கிடையாது. ஆனா அதுல ஒரு விஷயம் மெயினா இருக்கணும்னு சொல்றாங்க. என்னது சார் மெயினானா தேசிய பாதுகாப்பு. தேசிய பாதுகாப்பு நலன்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. நலன்களை உள்ளடக்கணும். அப்படின்றத வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் பிரச்சனைகளை தீர்க்கணும். அரசு துறைகளில் எழும் பிரச்சனைகள்
தீர்வு காணும் தளமாக யார் இருக்காங்கன்னா, நிதி ஆயோக் இருக்கு. அப்ப அரசு துறைகளில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ, அது எல்லாத்தையுமே நீங்க சொன்னீங்கன்னா, இல்ல அதெல்லாம் கண்டறிஞ்சு கவர்ன்மென்ட்க்கு சஜெக்ஷன் குடுக்குறாங்க. பாருங்க அரசு மற்றும் தனியார் பங்களிப்பு. அதுங்க சார் ஒரு பொருளாதாரம் முன்னேறணும்னா, கண்டிப்பா பொது மற்றும் தனியார் துறையுடைய பங்கு அதிகமா இருக்கணும். பொது மற்றும் தனியார் துறையின் பங்களிப்பு வேணும். இவங்க 2 பேரையுமே ஊக்கப்படுத்தி நம்ம என்ன பண்ணணும்? கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப பாருங்க காய்ஸ், நம்ப முக்கிய நோக்கங்கள் மற்றும் இலக்குகள கூட்டுறவு கூட்டாட்சி, மாநிலங்களின் பங்களிப்பு, கிராம அளவிலான திட்டமிடல், சமூக கவனம், இலக்கு, நீண்ட கால திட்டங்கள், தொழில்நுட்ப ஆலோசனை, ஒருங்கிணைந்த கொள்கை, பிரச்சனை தீர்த்தல், அரசு தனியாரின் பங்களிப்பு. இப்ப என்னன்னா, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். டைரக்ட்டா கேட்பாங்க நோக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது எல்லாமே இருக்கு. பாசிட்டிவா இருக்கா பாருங்க இது எல்லாமே. அவ்வளதாங்க. இப்பதாங்க ஸ்டார்ட் ஆவுது. சார் இவ்வளோ நேரம் நீங்க சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா நோக்கங்கள். பணி என்ன சார்? கூட்டுறவு கூட்டாட்சின்னு சொன்னோமா, இந்த எல்லாமே பிக்சர் வச்சு சொல்லிடலாங்க. இந்த எக்ஸ்ட்ராலாம் வேணாம். கோஆப்பரேட்டிவ் ஃபெடரலிசம் இங்கிலீஷ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் சில எக்கனாமிக்ஸ்ல. அதான் சார் கோஆப்பரேட்டிவ் ஃபெடரலிசம்னா இங்க பாருங்க 2 கைகள் இணையுது. ஒண்ணு ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, யார் கை குடுக்குறாங்க? சென்ட்ரல் கை குடுக்கணும். அதே மாரி நேஷனலுக்கும் என்ன பண்ணணும்? ஸ்டேட் குடுக்கணும். அப்ப 2 பேருமே சேர்ந்து செயல்படுறது தான் இந்த கோஆப்பரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல பாருங்க, எக்ஸாம்ல ரிப்பீட்டட் மோட்ல கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களை இணைப்பது தான் வந்து பார்த்தீங்கன்னா, நிதி ஆயோக்கின் பணிகளா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ நிதி ஆயோக் தேசிய இலக்குகளை அதிகரிக்கும் அதே வேளையில், இந்த பிராந்திய முன்னுரிமைகளை வழங்கி கூட்டு உரையாடலை வளர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே வேளையில உள்ளூர் சவால்களை எதிர்கொள்ளுகிறது. ஆமாங்க. உள்ளூர்ல நெறைய பிரச்சனை இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே ஸ்டேட் பண்ணி ஸ்டேட் கவர்ன்மென்ட் கிட்ட குடுக்குறாங்க. ஸ்டேட் கவர்ன்மெண்ட் என்ன பண்ணும்? இத நீங்க கிளாரிஃபை பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப கூட்டுறவு கூட்டாட்சி கோஆப்பரேட்டிவ் ஃபெடரலிசம் சொல்றதுன்னா, நம்ம நிதி ஆயோக்குடைய பணியா இருக்கு. நெக்ஸ்ட் போட்டி கூட்டாட்சி காம்படிட்டிவ் ஃபெடரலிசம். இந்தியா எமர்ஜிங் மாடல் ஆஃப் ஸ்டேட் ரிவலரி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு சிஎம் இருப்பாங்க. 2 பேருமே போட்டி போடுவாங்க. நான் வந்து அதிகமா எக்கனாமிக்ல குரோத் இருக்கேன்னா, நீ வந்து எக்கனாமிக்ல குரோத் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் கோல்ன்னு சொல்லுவாங்கப்பா. சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் கோல் குறியீடு. கிட்டத்தட்ட ஒரு 17 குறியீடு இருக்கு. அந்த 17 குறியீடையும் இவங்க பார்ப்பாங்க. அப்போ வெளிப்படையான தரவரிசைகள் மூலம் நிர்வாகத்தை மேம்படுத்தும் மாநிலங்களை ஊக்குவிக்கிறாங்க. ஒத்துழைப்பு தரணும். சுயாட்சி, உள்ளூர் அதிகாரம் அளிப்பை ஊக்குவிக்கணும். இது எல்லாத்தையுமே சொல்லி கூட்டுறவு கூட்டாட்சிக்கு மட்டும் இல்லாம, போட்டி கூட்டாட்சியும் இவங்க வளர்க்குறாங்க. ஆமா. கண்டிப்பா இருக்கு. இப்ப ஜிடிபில எவ்வளோ இருக்கு? அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்கன்னா, இவங்க சுகாதாரம் இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே போட்டி இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்கப்பா. நெக்ஸ்ட் கொள்கை உருவாக்கம். ஃபர்ஸ்ட் கொள்கைன்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். தி ஃபார்முலேஷன் ஆஃப் டெவலப்மென்ட் ஆஃப் பாலிசிஸ். பப்ளிக் பாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல குடுத்துருப்பாங்க. பப்ளிக் பாலிசினா நீங்க வந்துரணும். இது எல்லாமே பப்ளிக் பாலிசில தான் இருக்கும். அடாப்ஷன், பாலிசி ஃபார்முலேஷன், அஜெண்டா செட்டிங் இது எல்லாமே இருக்கிறது. நம்ம கொள்கையை உருவாக்கும்போது கருத்தில் கொள்ள வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. எழுதிக்கங்க. நீ என்ன கொள்கைனா உருவாக்கு. ஃபர்ஸ்ட் சுகாதாரத்துக்கான கொள்கையை உருவாக்குன்றாங்க. சுகாதாரம். அடுத்தது கல்விக்கான கொள்கையை உருவாக்கு. கல்வி. அடுத்தது விவசாயத்துக்கான கொள்கையை உருவாக்கு. விவசாயம். நெக்ஸ்ட் உட்கட்டமைப்புக்கான கொள்கையை உருவாக்கு. உள்கட்டமைப்பு. இந்த கொள்கையை உருவாக்கி நீங்க என்ன பண்ணணும்? குடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப நீண்ட கால உத்திகளை உருவாக்கி கொள்கைகளை நீங்க இந்தியாவுக்கு குடுக்குறது நிதி ஆயோக் பெருசா இருக்கு. நல்லா கவனிச்சுக்கங்க. இவங்களுடைய வேலை ஆலோசனை மட்டும் தான். கொள்கைகளையும் உருவாக்கி தராங்க. அதனால தான் என்ன சொல்றேன் இத கொள்கை குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் நான் ஃபர்ஸ்ட்டே ஆட் பண்ணியிருப்பேன். இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். அவுட் சோர்ஸ்ல எடுத்து நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் நிலையான வளர்ச்சி இலக்கு கண்காணிப்பு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோங்க. வந்து கிட்டத்தட்ட 17 கோல்ஸ் இருக்குங்க. பாவர்ட்டி, ஹங்கர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்த், எஜுகேஷன், ஜெண்டர் ஈக்வாலிட்டி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கிளீன் வாட்டர், ஓகேங்களா? கிளீன் எனர்ஜி, எக்கனாமிக் குரோத், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்இக்வாலிட்டீஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது சஸ்டெயின் சிட்டீஸ் வந்து குடுத்துருக்காங்க. ரெஸ்பான்சிபிள் கன்சப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. கிளைமேட்டு, லைஃப் ப்ளோ வாட்டர் குடுத்துருக்காங்க. அப்புறம் லேண்ட் குடுத்துருக்காங்க. லைஃப் ஆன் லேண்டு, அப்புறம் பீஸ் அண்ட் ஜஸ்டிஸு. இது எல்லாமே குடுத்துருக்காங்க. இத கோல்ஸா வச்சிருக்காங்க. 17மே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நிலையான வளர்ச்சி குறியீடு. இது எல்லாமே நம்ம ஷார்ட்கட்ல ஒரு வீடியோல போடப் போறோம். ஆனா, நிதி ஆயோக் சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் கோல்ஸ் குறியீடை வெளியிடும் அமைப்பு யாருன்னு கேட்டாங்கன்னா, நிதி ஆயோக் அப்டின்ட்டு தெரிஞ்சுக்கங்க. 17 கோல்களை வெளியிட்டு மத்திய, மாநில அரசுகளுக்கு இடையே போட்டித்தன்மையை உருவாக்குது அப்டின்னு சொல்லிட்டு சொல்லலாமா? ஆமாங்க சொல்லலாம். அப்போ மத்திய, மாநில அரசுகள் திட்டங்கள உருவாக்குவாங்கப்பா இவங்க.
இதற்கான திட்டங்கள் இப்ப ஒண்ணும் இல்லைங்க. வறுமை ஒழிக்கணும்னா திட்டங்கள் போட்டாகணும். ஓகேங்களா? அதே மாதிரி கிளீன் எனர்ஜி கிடைக்கணும்னா திட்டங்கள் போட்டாகணும். திட்டங்கள செயல்படுத்தணும். செயல்படுத்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. டிரான்ஸ்பரன்சிய பார்ப்பாங்கப்பா. வெளிப்படைத்தன்மை அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? அதையும் என்ன பண்ணுவாங்க? வெளிப்படைத்தன்மையும் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இது எல்லாமே நிலையான வளர்ச்சி இருக்கிற கண்காணிப்பா இருக்கு. நெக்ஸ்ட்ங்க. புதுமைகளை ஊக்குவித்தல். சார் நான் நிதி ஆயோக்ல இல்ல. பட் ஆனா என்கிட்ட புது புது ஐடியாஸ் இருக்கு. அது என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஊக்குவிப்பாங்கப்பா. புதுமைக்கு ஏற்ற சுற்றுச்சூழல் அமைப்பை வளர்க்கிறாங்க. தொடக்க நிறுவனங்களை என்ன பண்றாங்க? ஆதரிப்பாங்க. நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா? ஸ்டார்ட் அப்பா வாங்க நான் ஆதரிக்கிறேன்னு சொல்லுவாங்க. நிர்வாகத்தை மேம்படுத்த உள்நாட்டு மற்றும் உலகளாவிய சூழ்நிலையில் இருந்து என்ன பண்ணுவாங்க? ஆலோசனைகளை பெறுவாங்கப்பா. ஆலோசனைகளை பெறப் போறாங்க. அப்ப ஆலோசனை குடுத்தீங்கன்னா, வெளிநாட்டில இருந்தும் எடுத்து நிர்வாகத்தை மேம்படுத்துறதுக்கான வழிமுறைகளை இவங்க தேடுவாங்க. அதுதான் புதுமைகளை ஊக்குவித்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே படத்துல நீ பார்த்தோனே தெரிஞ்சிரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் திறன் மேம்பாடு கண்டிப்பா இருக்கணுங்க. ஸ்கில் டெவலப்மென்ட்ன்றது. வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரெய்னிங், அட்வான்ஸ் ட்ரெய்னிங், காம்படிட்டிவ் நாலேட்ஜ் அண்ட் குரோத் எல்லாமே இருக்கும். திறன் மேம்பாடுன்றது நீங்க ஸ்கில்ல வளர்த்துக்கங்க கல்வியில. ஓகேங்களா? கம்யூனிகேஷன் ஓகேங்களா? அடுத்தது கம்யூனிகேஷன் தகவல் தொடர்புல வளர்த்துக்குங்க. வந்து பார்த்தீங்கன்னா, செக்டார செலக்ட் பண்ணுங்க. செக்டார் துறைகள செலக்ட் பண்ணி, அந்த துறையில நீங்க தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். அதுக்கேத்த மாரி நீங்க உங்களுக்கு பயிற்சி குடுப்பாங்க. அப்ப திறன் மேம்பாடு பயிற்சியும் குடுக்கப்படுகிறது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்ங்க. உள்ளடங்கிய வளர்ச்சி. இன்க்ளூசிவ் குரோத். நம்ம என்ன சொல்றாங்கன்னா, அடிமட்டத்திலிருந்து ஒருத்தர் முன்னேறுறது தான் முன்னேற்றம். அதுதான் வளர்ச்சி. ஒருத்தன் வளர்ந்திருக்கான். அவன் வளர்றது வளர்ச்சி கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா, குரோத். ஆ ஆல்ரெடி குரோத் ஆனது. ஆனா கீழ இருந்து மேல வர்றது தான் வளர்ச்சி. அப்போ ஒதுக்கப்பட்ட சமூகங்களில் கவனம் செலுத்தி, அவர்களுக்கான திட்டங்களை தீட்டணும். திட்டங்களை தீட்டி என்ன பண்ணணும்? சமூக பொருளாதார இடைவெளியை குறைப்பதற்கான வழிகளை ஆராயணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதன் மூலமாக சமூக சமத்துவத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிதி ஆயோக் நிரூபிச்சிருக்காங்கப்பா. சமூக சமத்துவத்தை ஏற்படுத்த முடியும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட்ங்க. நிதி ஆயோக்குடைய பணி இன்னொன்னு பாருங்க. டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கவுண்டபிலிட்டி. வந்து பார்த்தீங்கன்னா, வெளிப்படைத்தன்மை இருக்கணும். நீங்க என்ன திட்டம் வேணா போடுங்க. அந்த திறந்த தரவுகள் அறிக்கையிடலை வலியுறுத்துறாங்க. அரசாங்க நடவடிக்கைகளை எளிதாக மக்கள் அணுகக்கூடியதாக மாற்றணும். மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது கிடைக்கிறது கஷ்டம், அது கிடைக்கிறது கஷ்டம்லாம் இருக்கக்கூடாது. கிடைக்குது அவ்வளோதான் ஈஸியா கிடைச்சிருது அப்படின்ற ஒரு வார்த்தை என்ன பண்ணிடணும்? இவங்களுக்குள்ள வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நிர்வாகத்தில் பொதுமக்கள் நம்பிக்கையை அதிகரிக்கணும். கண்டிப்பா ஒரு நிர்வாகம் இருக்குன்னா, அது மக்கள் என்ன பண்ணணும்? நம்பிக்கைய இன்கிரீஸ் பண்ணணும்னு சொல்றது தான் இந்த டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கவுண்டபிலிட்டி நிக்குது. நெக்ஸ்ட்ங்க. துறைகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு. கண்டிப்பா கோஆர்டினேஷன் இருக்கணுங்க. ஸோ துறைகள் எல்லா துறைகள்லயும் பிரச்சனைகள் இருக்கு. அந்த துறைகள்ல நீங்க என்ன பண்ணணும்? ஒத்துழைப்பு இருந்தா தான் என்ன பண்ண முடியும்? அடுத்த லெவலுக்கு போக முடியுமா பாருங்க. அப்போ துறைகள் முழுவதும் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெறிப்படுத்தப்பட்ட கொள்கைகளை செயல்படுத்துதலை அனுமதிக்கணும். சிக்கலான உலகளாவிய சவால்களை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, கிளைமேட் சேஞ்ச்ன்னு ஒண்ணு இருக்குங்க. கிளைமேட் சேஞ்ச். இது வந்து பார்த்தீங்கன்னா, உலகளாவிய பிரச்சனையா? இத தீர்க்கிறதற்கான வழிகள துறை வாரியாக நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப எல்லா துறைகளும் கிளைமேட் சேஞ்ச்ல என்ன பண்றாங்க? ஒரு இம்பார்ட்டன்ட் அங்கம் வகிப்பாங்களா? இந்த மாரி விஷயங்கள இங்க எடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பிரச்சனைகளை தீர்க்கணும். சார் நீங்க எடுத்த உடனே வந்துடணும். அரசின் திட்டங்களை வேகமாக செயல்படுத்த மாநில அரசு, மைய அரசுகளுக்கு இடையே உள்ள பிரச்சனைகள தீர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அரசின் திட்டங்களை வேகமாக செயல்படுத்தணும். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன். மத்திய அரசு ஒரு திட்டம் போட்டாங்கன்னா, சில நேரங்கள்ல மாநில அரசு என்ன பண்ண மாட்டாங்க, நான் இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிச்சுட்டு போயிடுவாங்க. சில ஸ்கீம்ஸ எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, நிர்வாகத்துல நீங்க தெளிவா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நிர்வாகம் திறம்பட செயல்பட வேண்டும். திறம்பட செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. அப்ப இந்த இடத்துல இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட்டா வந்து நிக்குது. நெக்ஸ்ட் கண்காணித்தல் மற்றும் மதிப்பிடுதல். பப்ளிக் பாலிசிஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் டூ மானிட்டரிங் அண்ட் எவாலுயேஷன் சொல்லக்கூடியது. நீங்க என்ன பண்ணிக்கங்க. நான் கண்டிப்பா என்ன பண்ணிட்டு இருப்பேன், கண்காணிச்சுட்டு இருப்பேன் எல்லா திட்டத்தையும். நீங்க கல்வியில எந்த இடத்துல இருக்கீங்கன்றத நான் தான் சொல்லப் போறேன். சுகாதாரத்துல எந்த இடத்துல இருக்கீங்கன்றத நான் தான் சொல்லப் போறேன். சரிங்களா? அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஆ வளர்ச்சியில, குரோத்ல எந்த இடத்துல இருக்கீங்கறத நான் தான் சொல்லப் போறேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன், எல்லா செக்டார்லயும், ஆல் செக்டார்ஸ்லயும் நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்னா, உங்கள கண்காணிச்சுட்டு இருப்பேன். நீங்க இத மறந்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. அவ்வளோதான் காய்ஸ். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இதனுடைய பணிகள் எல்லாமே குடுத்துட்டேன். எக்ஸாம்ல இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் சரிங்களா? அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாது, இத மிஸ் பண்ணவே கூடாதுன்றத நான் உங்களுக்கு சொல்லிர்றேங்க. நெக்ஸ்ட். எக்ஸாம்ல ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்ல இது ஒண்ணு இருக்கு பாருங்க. நிதி ஆயோக்கின்
நிர்வாகமாக 7 தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த 7 தூண்களையும் கேட்கறதுக்கு எக்கச்சக்கமான சான்சஸ் இருக்கு. நான் அப்பவே சொல்லிட்டேன். பிடிஎஃப் என்கிட்ட கேட்காதீங்க. நீங்க கைப்பட நோட்ஸ் எழுதினா மட்டும் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஒன்னே மக்கள் சார்பு. அதானே சார் மக்கள் சார்பு. நீ ஒரு விஷயத்த எடுத்துட்டு வாங்க. எந்த திட்டம் வேணுமா, அது யார மையப்படுத்தியிருக்குன்னா, 1 செகண்ட். மக்கள் சார்பு அப்படின்னு இருக்கிறாங்க. சமூகம் மற்றும் தனிநபர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யணும். ஃபர்ஸ்ட் தூணே மக்கள தான் நீங்க என்ன பண்ணணும்? மையப்படுத்தி இருக்கணும்னு சொல்றாங்க. அடுத்தது செயல்திறன் சார்பு. நான் இங்க செயல்திறன் மட்டும் எழுதுறேன். நீங்க இது நான் சார்புன்றத எழுதிங்க. குடிமக்களுக்கு தேவைப்படும் எதிர்பார்ப்புகளை செயல்திறன்களாக எடுத்து என்ன பண்ணணும்? செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பங்கேற்பு. சார் நீங்க ஸ்கீம்ஸ் போடுறதோ, இல்ல திட்டங்கள் வகுக்கிறதோ தப்பு கிடையாது. ஆனா குடிமக்களின் பங்கேற்புன்றது என்ன இருக்கணும்? அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது மேம்பாடு. மேம்பாடுனா என்ன சார்? அனைத்து அம்சங்களிலும் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கணும். ஏன்னா ஒரு இடத்துல ஒரு பெண் உயர்ந்துட்டாங்கன்னா, அவங்களுடைய குடும்பம், வம்சமே உயரும் அப்படின்றது இங்க சொல்லியிருக்காங்கப்பா. நெக்ஸ்ட் உள்ளடக்கியது. எது உள்ளடக்கியது? அனைத்து துறைகளையும் என்ன பண்ணிடணும்? உள்ளடக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அனைத்து இதும் துறைகளையும் உள்ளடக்கி இருக்கணும் அப்படின்றாங்க. அடுத்தது சமத்துவம். சமத்துவம். இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அனைத்து சமூகத்திலும் அ நலிவடைந்த பிரிவினர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் சமமான வாய்ப்பு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. நெக்ஸ்ட் வெளிப்படைத்தன்மை. கண்டிப்பா 7வது தூண் தான் இது இருக்கணும். படை தன்மை. அரசாங்கத்தின் வெளிப்படைத்தன்மையை சொல்றாங்க. அப்ப இந்த 7 தூண்கள் எக்ஸாம்ல ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்ங்க. மக்கள் பங்கேற்கணும். அது செயல்திறன் சார்பா இருக்கணும். அது பங்கேற்பு இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மேம்பாடு இருக்கணும். உள்ளடக்கியது இருக்கணும். சமத்துவம் இருக்கணும். வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது 3மே இந்த 7மே வைக்கிறேன். இந்த 7மே எக்ஸாம்ல ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் நிதி ஆயோக் வெளியிடும் முக்கிய குறியீடுகள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ்ங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வித் ஸ்டாட்டிக்ல. இப்போ இதுவரைக்கும் நம்ம ஸ்டாட்டிக், கரண்ட் அஃபேர்ஸ் மாறி, மாறி பார்த்துட்டு இருந்தோம். அந்த கடைசி போர்ஷன் ஃபுல்லாவே இதுதான் சொல்றாங்க. ஆல்ரெடி பார்த்திருக்கேன். சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் கோல் இந்தியா குறியீடுன்னு சொல்லக்கூடியது 2015ஆம் ஆண்டில் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, அ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. வெளியிடுறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 17 இலக்குகள் நம்ம அங்க பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுதான். இந்தியா சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் கோல்ல எத்தனாவது இடத்துல இருக்குன்னா, 67 புள்ளிகளுடன் 2025ஆம் ஆண்டு 99வது இடத்துல இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அப்கமிங் எக்ஸாம் நான் இங்க அப்கமிங்னே போடுறேன். மேபி குரூப் 1லயோ, குரூப் 2லயோ, குரூப் 4லயோ இந்த எக்ஸாம் கொஸ்டின் கேட்டான்னா, இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் உங்க எல்லார் நம்பருக்கும் அனுப்ப மாட்டேன். நம்ம குரூப்ல போஸ்ட் பண்ணுவேன். கொஞ்சம் பார்த்து வச்சுக்கங்க. ஏன்னா நம்ம ப்ரிடிக்ஷன் ஒண்ணு இருக்குல்ல. கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அடுத்து பாருங்க, கூட்டு நீர் மேலாண்மை குறியீடை யார் வெளியிடுறாங்கன்னா, இவங்க தான் வெளியிடுறாங்க. பள்ளி கல்வி தர குறியீடு இவங்க தான் வெளியிடுறாங்க. மாநில ஆற்றல் மற்றும் காலநிலை குறியீடு இவங்க தான் வெளியிடுறாங்க. சுகாதார குறியீடு இவங்க தான். நிதி ஆரோக்கிய குறியீடும் இவங்க தான். இந்திய புதுமை குறியீடும் இவங்க தான். பல பரிமாண வறுமை குறியீடும் இவங்க தான். ஏற்றுமதி போட்டித்தன்மை குறியீடும் இவங்க தான். ஸோ எக்ஸாம்ல இந்த குறியீடுகளை வெளியிடும் அமைப்பு, இதில் என் தமிழ்நாடு எந்த இடத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கப்பா. ஸோ தட்ஸ் எனஃப். இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ் வித் ஸ்டேட்டிக்ன்றது தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதோட நம்மளது நிதி ஆயோக் ஏ டூ இசட்ங்க. நீங்க நம்பலனாலும் அதான் நிஜம். இந்த ஒரு வீடியோ எனக்கு எனக்கு என் நாலேட்ஜ் தெரிஞ்ச வரைக்கும் போதும். எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்தாச்சு. அதனுடைய பணிகள் பார்த்தாச்சு. எல்லாமே சொல்லியாச்சு. ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துட்டு வந்துடலாமா? ஒரு ஓவர்வியூ மாதிரி. லாஸ்ட் டைம் ஸ்டூடண்ட்ஸ் கேட்டிருந்தாங்கப்பா. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, "சார் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதற்காகவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் இங்க ஆட் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ நிதி ஆயோக் ஆரம்பிச்சோமா, நிதி ஆயோக்னா என்னன்னு சொல்லிட்டோம். அதனுடைய வரலாறு எப்படி வந்துச்சுன்றதையும் சொல்லிட்டோம். ஸோ அத உருவாக்கிய குழுக்கள், அதனுடைய சமஸ்கிருத மொழி சொல்லிட்டோம். முதல் கூட்டம் எங்க நடந்துச்சுன்றதையும் சொல்லிட்டோம். ஸோ சில கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நிதி ஆயோக் ஏன் மோடி கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிக்கக்கூடாது. அதுக்கான காரணங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. நம்ம பகுத்தறிவணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி விஷயங்கள்லாம் பார்த்து எடுத்து வச்சிருப்போங்க. நெக்ஸ்ட் அமைப்பு. இதுல இருந்து கேள்வி இல்லாம இருக்கவே இருக்காது. ஸோ இந்த இடத்துல அமைப்புகளும் பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, துணைத் தலைவர், ஆ நிர்வாக தலைவர் அதெல்லாம் பார்த்தாச்சு. உறுப்பினர்கள், முழு நேர உறுப்பினர்கள், பதவி உறுப்பினர்கள் பார்த்தாச்சு. நோக்கங்கள். அடுத்து பார்த்து நோக்கங்கள் மற்றும் இலக்குகள். ஸோ நோக்கங்கள் தான் பாதி பணிகளாவும் இருக்கிறது. ஓகேங்களா? பணிகள், முக்கிய பணிகள். நான் என்ன சொன்னேன், இந்த பிக்சர் வச்சே என்ன பண்ணிடலாம் நீங்க, அழகா முடிச்சிடலாம். சரிங்களா? இது எல்லாமே சொல்லியிருக்கிறோம். அப்போ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, உங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன வந்திருக்கு? முக்கியமா இந்த 7 தூண்கள். இத நீங்க மறக்கவே கூடாதுங்க. மக்கள் சார்பு, செயல்திறன் சார்பு, பங்கேற்பு, மேம்பாடு, உள்ளடக்கியது, சமத்துவம், வெளிப்படைத்தன்மை. இதையும் நீங்க என்ன பண்ணிக்கணும்? பார்த்து வச்சுக்கணும். அடுத்து நிதி ஆயோக் வெளியிடும் குறியீடுகள். இதையும் நீங்க என்ன பார்த்து வச்சுக்கணுங்க. இது எல்லாமே தேர்வுக்கு பயன்படக்கூடிய விஷயங்கள். நான் இன்னைக்கு ஸ்டோரி பேஸ்ல நெறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே உங்க தேர்வுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றத சொல்லிடுறேங்க. ஸோ ஓகே பார்த்தீங்களா? இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழ நம்ம ஃப்ரீ வீடியோ கிளாஸஸ் டெலகிராம் லிங்க் உடைய
லிங்க் தரேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணவங்க பின் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காமிக்கும். நோட்டிஃபிகேஷன் வந்த 1 ஆர் 2 ஹவர்ஸ்லயே நீங்க என்ன பண்ணிடணும், நோட் எடுத்து வச்சு உட்காந்துக்கணும். சார் எக்கனாமிக்ஸ் ரொம்ப கஷ்டம்னு நெனச்சிருப்பீங்க. இந்த வீடியோ பதிவ பார்த்த உடனே உங்க மைண்ட் தாட்ல ஈஸின்னு தான் வந்திருக்கும்னு நம்புறோம். ஓகேங்களா? ஸோ ரெகுலரா வீடியோஸ வாட்ச் பண்ணுங்க. உங்க தேர்வுக்கு போறப்போ ஒரு பயம் இல்லாம, பதட்டம் இல்லாம போலான்றத 100% நான் உங்களுக்கு சொல்றேங்க. சரிங்களா? ஓகே காய்ஸ். அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். ஏதாச்சும் டவுட்ஸ்னா, ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பதிவிலிருந்து நான் அத உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சுர்றேங்க. ஓகேங்களா? ஓகே காய்ஸ். அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.